உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார், ஒரு சந்தோஷமான விஷயம். என்னங்க, பாட்டு நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா? அது இல்ல சார், ஐஸ்வர்யா அக்கா மாசமா இருக்காங்க. அப்படியா? சந்தோஷமான விஷயங்க. இத்தனை வருஷம் குழந்தை இல்லாம இருந்த ஐஸ்வர்யா அக்காக்கு குழந்தை உண்டாயிருக்கிற சந்தோஷத்துல பிராக்டிஸ் பண்ண மறந்துட்டேன் சார். அன்னைக்கு குழந்தை பிறக்க போற சந்தோஷத்துல உங்க பிராக்டிஸை விட்டுறாதீங்க. நாளைக்கு மறுநாள் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. சாரி சார், இப்பவே பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறேன். இதுக்கு எனக்கு எதுக்குங்க சாரி சொல்றீங்க? இத்தனை வருஷம் கழிச்சு அன்னி கன்சீவ் ஆனது சந்தோஷமான விஷயம்தான். அதே மாதிரி பல வருஷம் வெயிட் பண்ணி இப்போ ஸ்டேஜ் ஏறி பாட போறீங்க. ரெண்டுமே நம்ம ஃபேமிலிக்கு சந்தோஷமான விஷயம் தாங்க. சரி, என்ன பாட்டு பாட போறீங்க? நானே உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். என்ன பாட்டு சார் பாடட்டும்? ஏங்க, அதை ஏங்க என்கிட்ட கேட்குறீங்க? பாட போறது நீங்க. எது நல்ல பாட்டுன்னு பார்த்து நீங்களே பாடுங்க. முதல் தடவையா ஸ்டேஜ்ல பாட்டு பாட போறேன். என் வாழ்க்கையில அது மறக்க முடியாத பாட்டா இருக்கணும். அதனால என்ன பாட்டு செலக்ட் பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு சார். அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். உங்க புத்தியும் மனசும் என்ன சொல்லுதோ அதை பாடுங்க. பாடும்போது ரெண்டும் ஒண்ணா இருக்கணும். அப்பதான் அந்த பாட்டுல உயிர் இருக்கும், கேட்கறவங்களுக்கும் பிடிக்கும். அருமையா எக்ஸ்பிளைன் பண்றீங்க. ஏங்க, ஏதோ தோணுச்சுன்னு சொன்னேன். மற்றபடி பெருசா எனக்கு மியூசிக்ல பெரிய நாலேஜ் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்க பாடுங்க. எனக்கு பிடிச்சதுன்னா அது நீங்க மட்டும்தான் சார். அதனால உங்களை பத்தி தான் நான் பாட போறேன். என்ன பத்தியா? என்ன பத்தி என்னங்க பாடுவீங்க? ஊர் பேர் கூட வெளியே தெரியாத ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்து நான் இவ்ளோ பெரிய வீட்டுக்கு மருமகளா இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க என்னை ஏத்துக்க மாட்டேன், உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல, வெளியில போன்னு சொல்லி என்னை விரட்டி விட்டுருந்தா நான் இப்ப எதுவுமே இல்லாம வெறும் பூஜ்ஜியமா இருந்திருப்பேன். அது மட்டும் இல்ல, நான் பாடணும், அதுவும் மேடை ஏறி பாடணுங்கிறது என்னோட ஆசை, லட்சியம், கனவு. இது எல்லாத்தையும் நிறைவேற்றி வச்சிட்டு இருக்கிறது நீங்க மட்டும்தான் சார். உங்க பக்கத்துல இருக்கிறது தான் இந்த பூஜ்ஜியத்துக்கு மதிப்பு இருக்கு. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாம போயிருந்தீங்கன்னா நான் இல்லை, எல்லாமே உங்களால் தான். அதனால உங்களை பத்தி தான் பாட போறேன். சரிங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பாடுங்க. ஆனா பிராக்டிஸ் பண்ணாம விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்க பாடக்கூடாதுன்னு ஒரு குரூப் ட்ரை பண்ணிட்டே இருக்கு. அது எல்லாத்தையும் உடைச்சுதான் நீங்க பாடணும். ஸோ நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்க சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.